இந்த மாதிரி நோட்டை ஃப்ரெஷ் நோட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இன்னும் சில டைப் ஆஃப் நோட்ஸை சொல்லியிருக்குங்க. அது என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா சாயில் நோட்ஸ், ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா மியூட்டிலேட்டட் நோட்ஸ், மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ஷன் நோட், நாலாவது டைப் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் நோட்ஸ். இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் நோட்ஸ் இருக்குங்க. அந்த நோட்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயில் நோட்ஸ். இந்த சாயில் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்காக இருக்குங்க. ரொம்ப அதிக யூசேஜ்னால இந்த மாதிரி நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழுக்காக இருக்கும். இந்த மாதிரி அழுக்கான நோட்ஸ் தாங்க சாயில் நோட்ஸ். இந்த மாதிரி அழுக்கான நோட்ஸ் மட்டும் சாயில் நோட்ஸ் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரே நோட்டை சேர்ந்த, அதாவது ஒரே நோட்டில் 2 பீஸாக பிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரே நோட்டை சேர்ந்த 2 பீஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்தாலும் சரி, அது பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அதுவும் பார்த்தீங்கன்னா சாயில் நோட்ஸில் தாங்க அடங்கும். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா மியூட்டிலேட்டட் நோட்ஸ். மியூட்டிலேட்டட் நோட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா சில போர்ஷன் இந்த மாதிரி இருக்காதுங்க. இந்த 10 ரூபாவில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு போர்ஷன் வந்து கிழிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சில போர்ஷன் வந்து இருக்காது. இந்த மாதிரி நோட்டுக்கு பேர் தாங்க மியூட்டிலேட்டட் நோட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 2 இடத்துக்கு மேலே, அதாவது நம்ம சாயில் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா 2ஆ பிஞ்சு இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா சாயில் நோட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பிஞ்சு ஒட்டு போட்டு வச்சுருந்தா, இந்த மாதிரி அதாவது 2க்கு மேலே ஏகப்பட்ட இடத்துல கிழிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி நோட்டுக்கு பேர் தாங்க மியூட்டிலேட்டட் நோட்ஸ். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் நோட்ஸ். இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் நோட்ஸ். இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா சாயில் நோட் மட்டும் தான் இருக்கும். பட் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், கீழே ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். பார்த்தீங்களா? இன்சர்ட் லெட்டர், மேலே ஒரு இன்சர்ட் லெட்டர் இருக்கும், ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், ஒரு இன்சர்ட் லெட்டர் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வெவ்வேறு நோட்டை எடுத்து 50% ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த நோட்டு தான் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் நோட்ஸ். வெவ்வேறு நோட்டில் உள்ள பீஸை தூக்கி ஒன்றா ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த நோட்டுக்கு பேர் தான் மிஸ்மேட்ச் நோட்ஸ். இது இல்லாமல் நாலாவது ஒரு டைப் ஆஃப் நோட் இருக்குது. இந்த நோட்டு பேர் பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட் நோட். இந்த இம்பர்ஃபெக்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சில டைம் பார்த்தீங்கன்னா சில்லறையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில், பேண்ட் பாக்கெட்டில், சட்டை பாக்கெட்லாம் வச்சுட்டு போட்டுருவோம். அதாவது நம்ம அம்மாவோ, நம்ம ஒய்ஃபோ, நம்ம அக்காவோ, நம்ம தங்கச்சியோ எடுத்து வாஷிங் மிஷினில் எடுத்து துவைச்சிருவாங்க. துவைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டு நம்ம பார்த்தீங்கன்னா காய போட்டுருவாங்க. அந்த நோட்டு அவங்களும் கவனிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இது பேண்ட் ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது, ஏதோ உள்ளார இருக்கிற மாதிரியே இருக்குன்னு எடுத்து பார்த்தா அந்த 10 ரூபா பார்த்தீங்கன்னா நாளாக போய் நஞ்சு போய் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ரிங்க் ஆகி நோட்டே பார்த்தீங்கன்னா இத்து போன நோட்டு மாதிரி அந்த லெட்டர்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி நோட்டுக்கு பேர் தாங்க இம்பர்ஃபெக்ட் நோட். முக்கியம்